அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக இப்படியாப்பட்ட விஷயங்கள், ஹைராத்துகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? சும்மா தான் உட்கார்ந்து இருப்போம். நாங்க ஹஜ்ஜும் முடிச்சிருப்போம், நாங்க உம்ராவும் முடிச்சிருப்போம். ஆனா சகோதரர்களே, உட்கார்ந்து கொண்டு நாங்க பெட்ல படுத்து கொண்டு ஹஜ் உம்ராவுடைய நன்மையை அடையறதுக்குண்டான ஒரு சேவைதான் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு வைத்து சேர்க்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க காபாவை. ஒரு மனுஷன் ஓடோடி வாராரு. ஒரு மனிதர் ஓடோடி வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, இந்த பின்தங்கிய இந்த பிரதேசத்துல சில ஏழைகள் தேவையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணும் என்று பேசுறாங்க. இத தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப உடனடியாக அவருடைய கையை பிடிச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போனாங்க. கூட்டி கொண்டு போயிட்டு அந்த தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மறுவா மீண்டும் வந்து தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தவாஃப் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் சொல்றாரு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, இமாம் அவர்களே, இந்த மனிதரை கூட்டி கொண்டு போனார், உங்களுக்கு என்ன நன்மையும் கிடைச்சிருக்காது. இங்க காபாவை தவாஃப் செஞ்சிருந்தா தவாஃப் செஞ்ச நன்மையாவது கிடைச்சிருக்குமே. உடனடியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா, உனக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஹரஜ இலா ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம், யாரு பிற சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இரவுலையோ பகல்லையோ வெளிக்கிளம்பி செல்கிறாரோ, இவருக்கு எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா? அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சா இவருக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை செஞ்ச கூலி கிடைக்குது. போனாங்க, வசதி இல்ல, பெரிய தேவையை பூர்த்தி செய்ய முடியல, இந்த நீயத்துக்காக வேண்டி குத்திபத் லஹு உம்ரத்துன், இவருக்கு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்ற விஷயம் உனக்கு தெரியாதா என்று சொல்லி போட்டு சொன்னாங்களாம், இக்தஸப்னா ஹஜ்ஜதன் வ உம்ரதன், இந்த குறுகிய நேரத்துல ஹஜ் உம்ராவுடைய நன்மையை நானும் இந்த சகோதரரும் லேசாக சம்பாதிச்சிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ் உம்ராவுடைய நன்மையை சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் சகோதரர்களே இந்த தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு வைத்து சேர்க்கிறது. இன்றைக்கு எங்க நாட்டுல பல பகுதிகளில் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பைத்துல் மால் என்ற பெயர்ல இல்லாட்டியும் நிறைய இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்க பார்க்கிறோம், ஸ்ரீலங்கால சில பகுதிகள் இருக்கு, பள்ளி வாயலுக்கு பக்கத்துல, பள்ளி வாயல் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு தட்டு அடிக்கப்பட்டிருக்கு. கொழும்புலையும் இருக்கு, கொழும்புக்கு வெளியிலேயும் இருக்கு. நாங்க பார்த்துருக்கோம். அதுல மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் வைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அதாவது பருப்பு, ஒரு சீனி 500, அதாவது அந்த தூள் ஐட்டங்கள், அதாவது கொச்சிக்காய், கொத்தமல்லி, இந்த பகுதியில் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு, அதாவது பச்சை அரிசி தேவையான 1 கிலோ, இது அப்படியே பேக் பண்ணப்பட்டு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஊர்ல கஷ்டத்துல வறுமை கோட்டு கீழால வாழக்கூடியவங்க எப்பயுமே இருப்பாங்க. எப்பயுமே ஏழைகள் தான் அதிகம், வசதியானவர்கள் குறையும். அப்ப இந்த வசதியானவர்கள் பள்ளியோட சம்பந்தப்பட்டு, பைத்துல் மாலோட சம்பந்தப்பட்டு, அந்த சொசைட்டியோட சம்பந்தப்பட்டு இந்த தேவைகளை நாங்க இப்படி வச்சக்கூடிய நேரத்துல நாங்க பார்க்கிறோம், யாரும் யாரிடத்திலே கையேந்த மாட்டாங்க. பள்ளிக்கு வருவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, துஹாவுடைய தொழுகையை தொழுவாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு பருப்பு, பகலுக்கு அரிசி, தேவையான அந்த பொருட்கள் எடுத்துக்கொண்டு போனாங்கன்னா யாரும் யாரிடத்துல கையேந்த தேவையில்லை. கண்ணியமானவர்களே, பைத்துல் மால் என்பது அலா மர்ரி துஹூர், காலங்கள் கடக்க கடக்க ஹிஸ்டரியில வரலாறுல இப்படியாப்பட்ட தேவைகள் மக்களுடைய பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு.
இன்றைக்கு எங்கட செல்வந்தர்கள் முன்னுக்கு வந்தா, எங்கட கொழும்புல இருக்கக்கூடிய எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் முன்னால வந்தா 2150 பள்ளி வாயில்களுக்கு கீழாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய வறுமைய கஷ்டத்தை, இந்த லோன்ல கையில வைக்கிறத, இந்த பெண்கள் மானக்கேடான செயல்களுக்கு போற இந்த பாவத்தை, இந்த களவை, இந்த கொலைகளை, இந்த பயங்கரமான பாவத்தை இல்லாமலாக்குறது கேளும். மனசு வச்சா ஏழும். கண்ணியமானவர்களே, சிலருக்கு தெரியாதவர்களை பைத்துல் மாலோட சம்பந்தப்படுறவங்க, பொறுப்பு போடக்கூடிய நிர்வாகத்துல பொறுப்பு போடக்கூடியவங்க, இப்படியாப்பட்டவர்களை போல் சந்திச்சு, சகோதரர்களே, இந்த திட்டத்தை எங்களோட மஹல்லால கட்டாயமாக உருவாக்கும். அது குறிப்பாக இந்த மஹல்லால உருவாக்கப்பட போவது, உருவாகி இருந்ததுதான் அது மறுவாக இந்த கீழால இன்ஷா அல்லாஹ் உருவாக்க போறாங்க. விதமானவர்கள், இதற்கு நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நன்றி கெட்ட முறையில நடந்து கொள்ளாம அவர்களுக்கு உதவி உத்தாசையாக நாங்க நடந்து கொள்வோம். தேவையானவர்களுக்கு தேவையான ஒன்று தன்னால கொடுக்கிறது. விதமானவர்களே, சதக்கான்றது நாங்க நினைச்சுக்கிறோம்னு தெரியுமா? சதக்கான்னு சொன்னாலே எங்க மெமரி சிந்தனைக்கு வாரது அது அந்த ஆஜியார் தானே, அது பணக்கார அவங்க தானே செய்யணும், அந்த ஹோட்டல் வச்சுக்க அவரை தானே செய்யணும், அவருக்கு 2-3 ஊடு கூலி கொடுத்துக்கிறார் அவர் தானே செய்யணும், நாங்க என்ன செய்யுது இல்ல. சதக்கான்னு என்ன சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? சதகத்துல் முகில். நீங்க 1000 ரூபாய் தேடுறீங்களா ஒரு நாளைக்கு, 950 ரூபாய் நீங்க வச்சுக்கொண்டு 50 ரூபாவை ஒரு உண்டியல் வாங்கி அதுல போட்டு ஒவ்வொரு மாசமும் கொண்டு வந்து பள்ளியில இந்த பைத்துல் மாலுக்கு இந்த சேகரித்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த பகுதியில சேர்த்துக்கோங்கன்னு கொடுக்கறது. இன்னைக்கு ஸ்ரீலங்கால நாங்க பார்க்கிறோம், இந்த பைத்துல் மால் உருவாக்கப்பட்ட பல கெண்டில பல பகுதிகள் இருக்கு. அதே போல பதுல்ல வண்டாரவேலை இந்த பகுதிகள்ல நிறைய இருக்கு, கொழும்புலங்கிட்டு பல பகுதிகள்ல நிறைய இருக்கு. என்ன செய்யறாங்க? ஒரு உண்டியல் கொடுப்பாங்க, பைத்துல் மால் உண்டியல். அது கொண்டு போய் வீட்டுல வச்சு நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு உண்டியலால மாசத்துக்கு ஒரு பகுதி வந்தா எத்தனை, ஒரு 950 குடும்பம் இருக்கு, அல்லது 900 குடும்பம் வச்சுக்கொள்வோமே இந்த ஊர்ல, இந்த போர்வேல. அப்ப 900 உண்டியலும் ஒவ்வொரு மாசமும் வந்தா 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நோபுல ஜக்காத் கொடுக்கக்கூடியவருடைய ஜக்காத், சதக்கா கொடுக்கக்கூடியவருடைய சதக்கா, நோயாளிகள் கொடுப்பாங்க சதக்கா, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க சேர்த்தா சகோதரர்களே என்ன தெரியுமா நடக்கும்? ஊர்ல இந்த எல்லா பாவங்களும் இல்லாம ஆக மாற்று வழி என்ன தெரியுமா? வட்டிய, இந்த ஜினாவ, இந்த களவை, இந்த கொலைகளை, இந்த மோசமான மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற இந்த தன்மை, இவைகள் எல்லாம் எப்ப இல்லாமல் போகும் தெரியுமா? இந்த பைத்துல் மால் ஒவ்வொரு மஹல்லாக்களையும் ஊர்லையும் கட்டாயமாக உருவாக்கப்படும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த பகுப்புல நாங்க படிச்ச மிக முக்கியமான பாடம், இதை உதாசீனம் செய்யாம இந்த உருவாக்கப்படக்கூடிய இந்த பைத்துல் மாலுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவி உத்தாசையாக இருந்து கொள்ளணும். இந்த கயிறுகள் நடக்குதுன்னு சொன்னா அதற்கு பின்னால நானும் இருக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான் உலகத்துடைய வாழ்க்கையிலையும் சரி, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் சரி, ஏந்த சேலத்துக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்படி யோசிங்க. கடைசியாக சொன்னேன், இப்படியாப்பட்ட உதவிகளை செஞ்சு ஏந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு 50 விதவைகள் அல்லது 50 வேலை இல்லாதவர்கள், 50 வேலை இல்லாத ஒரு வாலிபர்கள், இவர்களுடைய நன்மைய ஏந்த செயலத்துல தூக்கி வச்சு வரணும். ஒவ்வொருத்தரும் நாங்க எப்படி முயற்சி செஞ்சோம்டா இன்ஷா அல்லாஹ் காலப்போக்குல எங்கட மஹல்லா பைத்துல் மால் உருவாக்கப்பட்டு, இந்த பைத்துல் ஜகாத் உருவாக்கப்பட்டு, அதுக்கு கீழாக நான் போன் சொன்ன மாதிரி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அது எங்கெங்க யார் யாருக்கெல்லாம் கொண்டு போயிட்டு சேர்க்கணுமோ அப்படியாப்பட்ட அந்த நல்ல நிலைமைகள் உண்டாகும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா வட்டியும் இந்த விபச்சாரமும் இல்லாத அவனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய
மிக முக்கியமான பரக்கத் செய்யப்பட்ட நல்ல ஊராக, முழு இலங்கைக்கும் முன்மாதிரியான ஊராக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இந்த மஹல்லாவை, இந்த ரியாஸ் போர்டு மஹல்லாவை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.